ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இரண்டாம் சுற்று நிகழ்வு பார்த்திங்கன்னா தற்போது இலங்கை அருகே நிலை கொண்டுள்ளது. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இலங்கைக்கு மழையை கொடுத்துட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் இது வரக்கூடிய நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்பு புயலாகவும் மாறுவதற்கு கடலின் வெப்பநிலை மற்றும் அனைத்து காரணிகளும் சாதகமாக இருப்பதனால் இது புயலாக உருவாவதற்கு கூட வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கண்டிப்பாக இது மாறிவிடும். ஸோ அதற்கு அடுத்து 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் தேவைப்படும். ஸோ இது புயலாக உருவாகும் வரை மழை தொடர்ந்து தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கிடைக்கும். பொதுவாக வடகடலோரம் நோக்கி இது நகர ஆரம்பித்து வடகடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுத்துவிட்டு அதிகபட்சமாக இந்த மழை சுற்றானது 17 முதல் 21ஆம் தேதி வரை வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை 19 இரவு முதல் 21ஆம் தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றிய அறிக்கையை நான் பின்வரும் பதிவுகளில் பதிவிடுகிறேன். இந்த பதிவில் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும். இந்த புயலினால் நமக்கு காற்று பாதிப்பு இருக்காது.